வணக்கம்பர்களே, மஞ்சள்ல நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி உரங்களை அதிகமா போடலாம் சில விவசாயிகள் இருந்தாங்க. இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு 2 to 3 சீசன்ஸா நான் வந்து நம்மளோட மஞ்சள் விவசாயிகளுக்கு பர்டிகுலர் பிரீமியம் விவசாயிகளுக்கு நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். தருமபுரி மாவட்டத்துல பர்டிகுலரா இந்த பாப்பெட்டிப்பட்டி ஏரியால இருக்கக்கூடிய அரூர் ஏரியால இருக்கக்கூடிய நம்மளோட பிரீமியம் விவசாயிகள் தொடர்ந்து ஒரு 3 வருஷமா நம்ம கிட்ட மஞ்சளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் கொடுத்து ரிசல்ட் வந்த ப்ராடக்ட்டை பத்தின ஒரு ஃபீச்சர்ஸ் தான் நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். பர்டிகுலரா இந்த பொட்டாசியம் லிக்விட் பிளஸ் வந்து இந்த சிவிடி காம்பினேஷன் அப்படிங்கிறது மஞ்சள்ல 7 மாதங்கள் டு 9 மாதங்கள் டைம்ல 2 டைம் கொடுத்தோட எஃபெக்ட் நல்ல அதிகப்படியான வெயிட்டா குவாலிட்டியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மஞ்சள் வந்ததை வந்து உறுதி பண்ண முடியுது. அந்த காம்பினேஷனை பத்தின ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் இன்னைக்கு இதுல பார்க்க போறோம். நீங்க மஞ்சள் விவசாயம் பண்றீங்க, மஞ்சள் அதிகப்படியா மகசூல் பண்ண நினைக்கிறீங்க, அழுகல் இல்லாத பயிர்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா தொடர்ந்து எங்க சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க நிறைய மஞ்சள் விவசாயத்தை பத்தின வீடியோவும் சேர்த்து போட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல முழுக்க மஞ்சள் விவசாயத்துல அதிகமான மகசூல் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி உரங்கள் அதிகம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நீங்க பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் பாத்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். மஞ்சள் விவசாயம் அப்படிங்கிறது முழுக்க தமிழ்நாட்டில் முக்கியமா ஒரு 6 மாவட்டங்கள்ல பர்டிகுலர் கொங்கு மாவட்டங்கள்ல ரொம்பவே தீவிரமா பண்ணிருக்காங்க. ஈரோடு அப்படிங்கிறது மஞ்சள் மார்க்கெட்டுக்கு தலைநகரமா இருக்கு. ஈரோடு, திருப்பூர், தாராபுரம், பல்லடம், உடுமலை, காங்கேயம், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், சேம் சைட்ல பாத்தீங்கன்னா அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர், பாலக்கோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி பட்டியல இந்த காவிரிப்பட்டினம் ஏரியால சேம் சில ஆத்தூர்ல வந்தோம்னா ஆத்தூர், தலைவாசல், கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம் இந்த எல்லா இடங்களையும் பார்த்தோம்னா அதிகமா வந்து மஞ்சள் சாகுபடி அப்படிங்கிறது பிரதானமா வளர்க்கப்பட்டு வருது. மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு வருஷ பயிர் அப்படின்னா 10 மாசம் 11 மாசம் வரைக்கும் டிபெண்டிங் அப்பான் அதோட இதை பொறுத்து மாறுபடும். சோ மஞ்சள் சாகுபடி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா இன்புட் கொடுக்குறோமோ அதை பொறுத்தா குவாலிட்டியான அவுட்புட் அப்படிங்கிறது வரும். 3, 5, 7, 9 அப்படிங்கிறது மஞ்சள்ல மிக முக்கியமான மாதங்கள் நம்ம சொல்லலாம். 3ஆம் மாசம் டு 5ஆம் மாசங்கள அப்பதான் வந்து மண்ணை லூஸ் பண்ணி வேறு கம்பி இறங்க ஆரம்பிக்கும். அப்பதான் செடி ரொம்ப கிருத்தா வளர ஆரம்பிக்கும். இந்த 5, 7ல அதிகமான அழுகல் வந்து செடி செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலர் 7, 9ல ரொம்ப பிரிகாஷன்ஸா பாத்துக்கிட்டா மட்டும் தான் வந்து மஞ்சள் அழுகல் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த 7, 9 மாதம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஐப்பசி கார்த்திகளை மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படும் பொழுது கிழங்குகள் நோய் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகும். அப்ப இந்த கிழங்கல் நோயை சரி பண்ணி வெளியே வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம் டாஸ்க். அதை பத்தி ஒரு வீடியோ சொல்லி கொடுக்காங்க. மஞ்சள் கிழங்கல் நோய் எப்படி சரிவர மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பத்தி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போசர்ஸ் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் நான் வந்து பத்தின ரிசல்ட் எடுத்து உங்களுக்கு ஷோகேஸ் பண்ண காத்திருக்கேன். இந்த வீடியோல முழுக்க நான் ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா ஈல்ட் என்ஹான்ஸ்மென்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய 2 மருந்து. ஒன்னு பார்த்தோம்னா JK40 விளக்கக்கூடிய லிக்விட் பொட்டாஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி 2000 தாண்டிடுச்சு. பொட்டாஸ் கொடுக்காம வந்து மஞ்சளை வந்து மகசூல் அப்படிங்கிறது எளிவாக்க முடியாது, எல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அதனால பொட்டாஸ் வந்து விவசாயிகள் குறைச்சிக்கிறாங்க. அதனால வெயிட் குறையும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. பொட்டாஸுக்கு ஆல்ரெடி சோர்ஸா இருக்கிறது நம்மளோட லிக்விட் பொட்டாஸ் சொல்லக்கூடியது. லிக்விட் பொட்டாஸ் நிறைய பேர் வந்து பயோ பொட்டாஸ் அப்படிங்கிற பேர்ல பொட்டாஸ் மொபிலைசேஷன் பேக்டரி தான் கொடுக்குறாங்க தவிர பொட்டாஸ் என்ரிச்மெண்டா கொடுக்கறது கிடையாது. சோ அந்த காம்பினேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜாரி ஃபார்மா லிமிடெட் நிறுவனத்துல JK40 அப்படிங்கிற ப்ராடக்ட் 41% பார்த்தோம்னா அதுல பொட்டாஸ் இருக்கு, மெக்னீசியம் 5% இருக்கு, நைட்ரஜன் 3% இருக்கு. இது எல்லாமே கலந்த காம்பினேஷன் பிளஸ் மேக்னீசியம் கலந்த காம்பினேஷன் தான் இந்த JK40 அப்படிங்கிறது. இந்த JK40 அப்படிங்கிறது ஏக்கராவுக்கு 2 லிட்டர் 5ஆம் மாசம் 7ஆம் மாசம் 2 டைம்ல கொடுக்கும் அப்படின்னா அதிகப்படியான கிழங்கு ஊரத்தை வந்து உறுதி பண்ணும். அது மூலமா உள்ள இருக்கக்கூடிய குர்குமி கண்டை வந்து எக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அது கூட மெக்னீசியம் அப்படிங்கிறது அதிகமான வந்து டார்க்னஸா தாவரத்தை வச்சுக்கிட்டு அது மூலமா வந்து நியூட்ரியன் அப்டேக்கிங் மெக்கானிசத்தை தாவரங்கள் வேறு வழியாக சத்துக்களை உள்ள இழுத்துக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுக்கும். அடுத்து பார்த்தோம்னா இந்த 7, 9, 2 டைம்ல கிழங்கு ஈவனா ஊறக்கூடிய அந்த டைம்ல JK40 2 லிட்டரும் அது கூட பயோகோல்டு CVD பிளஸ் சிலிக்கா காம்பினேஷன் கூட பயோகோல்டு அப்படிங்கிறது ஏக்கராக்கு 5 லிட்டர் பிளஸ் JK40 2 லிட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 2 டைம் நம்ம கொடுக்கறது மூலமாக ஒரே ஈவனா மஞ்சள் அப்போ ஒரு புடுங்குற ஒரு 10 குத்து இருக்குன்னா 2 பெருசாவும் 2 சின்னதாவும் இல்லாம ஒரே ஈவனா மெச்சூரிட்டி வரதுக்கு வந்து இந்த காம்பினேஷன் ஹெல்ப் பண்ணுது. இதுதான் நிறைய இடங்களை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். JK40 ஏக்கராக்கு 2 லிட்டரும் பிளஸ் வந்து பயோகோல்டு 5 லிட்டரும் காம்பினேஷன் நம்ம கொடுக்கறது மூலமாக அதிகபட்சம் பார்த்தோம்னா ஒரு 4000 rupees அப்படிங்கிறது ஒரு டைம் அப்ளிகேஷனுக்கு செலவாகும். அப்படி பண்றது மூலமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஈவனான மெச்சூரிட்டி அப்படிங்கிறது உருவாகும். இன்னொன்னு குவாலிட்டி ஆஃப் மஞ்சள். இப்போ மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க பழமல் இருந்தா மட்டும் தான் வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா கூட சேர்த்து எடுத்துப்பாங்க, எல்லா விவசாயிகளும் தெரியும். அந்த குவாலிட்டி கரண்ட் உள்ள இருக்கக்கூடிய குறுக்கிமி கரண்ட் எந்த அளவுக்கு உருவாகுது அதை பொறுத்தா குவாலிட்டி அப்படிங்கிறது மாறும். இப்போ நியூட்ரியன் எந்த அளவுக்கு பிளான்ட் எடுத்துச்சு அப்படிங்கிறத பொறுத்தா வந்து அதோட அப்டேக்கிங் பவர் அப்படிங்கிறது அதிகமாகும். அது மூலம் தான் குவாலிட்டி அப்படிங்கிறது தீர்மானமாகும். மஞ்சள் எந்த அளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டியா கொண்டு வரமோ அந்த அளவுக்கு தான் வந்து வெயிட் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒரு செடி பிடுங்குறோம் அப்படின்னா வந்து பச்சை மஞ்சள் 3 கிலோ இருக்கு அப்படின்னா ட்ரையா மாறும்போது வந்து 1 கிலோவாவது இருக்கணும், 1/3 இருக்கணும். ரொம்ப குறையுது அப்படின்னா வந்து அதோட குவாலிட்டி குறையுது அப்படின்னு அர்த்தம். சோ எந்த அளவுக்கு நம்ம சரிவர உணவு கொடுக்குறோமோ அதை பொறுத்தா இந்த லெவல் அப்படின்னு மாறும். நான் பர்டிகுலர் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸா பார்த்தோம்னா இந்த JK40 பிளஸ் பயோகோல்டு காம்பினேஷன் தான் நான் அடியில் கொடுத்தேன். அது மூலமா தான் நல்ல மகசூல் அப்படிங்கிற விவசாயிகள் எடுத்திருந்தாங்க. சோ நீங்க மஞ்சள் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயம் கண்டிப்பா இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மஞ்சள் விவசாயம் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க.